பாடிண்டே வந்து இருக்கார் யோகிராம் சுரத்குமார். நாங்களும் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது அவரை பற்றி. சரி ஏதோ பார்க்குறவன் அவர் வந்தார், கையாட்டின்னு வந்தார், ஜிப்பா போட்டு இருந்தார், இப்போ பஞ்சகச்சம் இருந்தார், அழுக்கு உடை, அழுக்கு ட்ரெஸ்ஸு. சரி ஏதோ போராட்டம் இருக்குது அப்படின்னு ஒன்று. வரிசையாக நீங்கள்லாம் போகலாம், உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இப்போ இருக்கிற குடிசை மாதிரி இருக்கும் அந்த இடத்துல இருந்தார். உள்ள நானும் ஒய்ஃபும் போனோம். நானும் ஒய்ஃபும் போகும்போது ரொம்ப எதிர்பார்ப்போட போனோம். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சித்த புருஷால நான் கேள்விப்பட்டதில்லை, பார்த்ததில்லை. பாலகுமாரன் அவரோட கூட நான் வீட்டில் இருக்கும் பொழுது, குடுத்தன இருக்கும் பொழுது இவரை பற்றி சொல்லியிருக்காரு. அப்போல்லாம் எனக்கு புத்தியில் எங்களுக்கு யாருக்கு எனக்கு ஏறல. பிஃபோர் மேரேஜ் அவரை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமை பூஜையில் கலந்துக்கோம் பார் சத்யா அப்படின்பார். நானா எனக்கு ஒன்றும் அப்போ போகிறேன். நான் உள்ளே போனால் வரிசையாக வந்துருக்கா. எல்லாரும் சிகரெட் டப்பா வைக்கிறா, சுருட்டு பெட்டு வைக்கிறா, தீப்பெட்டியை வைக்கிறா, பெருசு பெரிய சுருட்டு. தப்பான இடத்துக்கு வந்துட்டோமே, நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராதே, சிகரெட் வாசனையே நம்மளுக்கு பிடிக்காதே அப்படின்னு நினைச்சுட்டு பகவானை நாங்கள் வந்து பார்த்தோம். நான் ரொம்ப நாளாக ஒரு இது என்னன்னா, ரொம்ப நாள் நான் பஜனைக்கு வராமல் இருந்தேன். அப்போ என்னோட ப்ரொஃபஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ஒரு 10-15 வருஷம் நான் வந்து இந்த சைடே வர. ஆரம்பத்தில் நிறைய இருந்திருக்கேன். இந்த 15 வருஷம் கேப் விட்டதுனால தான் எனக்கு இப்போ எல்லாமே இல்லை டைம்ல. அப்போ அங்கே போகும் பொழுது பகவான்கிட்ட போது நானும் ஒய்ஃபும் நமஸ்காரம் பண்ணுறோம். நமஸ்காரம் பண்ணுறது இடி இடி இடின்னு சிரிக்கிறார் அவர். அவர் எதுக்கு சிரிச்சார், எப்படி சிரிச்சார், என்னெல்லாம் தெரியலன்னா அவருக்கு எல்லாருமே தெரிஞ்சிடும். அவரோட இது என்னன்னா, ஒரு ஞானதிஷ்டினால, ராமநாம பலத்தினால அவர் வந்து நம்ம கர்மவினியாக தான் வாங்கிட்டு இருக்காரு. அவர் அதனாலதான் அந்த சிகரெட் குடிக்கிறார். அந்த சிகரெட்ல ஊதுகுத்தி ஸ்மெல் வரும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒரு நாள் நம்ம குளிக்கலனாலும் எப்படி இருப்பா, அவருக்கு நாள் கணக்கில் குளிக்காம இருப்பார். ஒரு பேட் ஸ்மெல் வராது, ஒரு இது வராது, அவ்வளவு வாசனை வரும் அவர்கிட்ட. வந்தோம், ஒய்ஃபு நானும் வரும்போது சிறப்பான இடத்துக்கு கொடுத்து வரலாம், என்ன சுவாமிகள் வரலாம், நம்ம எம்மோ நினைச்சிட்டு வந்துட்டோம், ஊரா ஏமாத்திட்டு இப்படியே பேசி இந்த வார்த்தையை நாங்கள் சொன்னோம். நாங்கள் இந்த வார்த்தையை சொன்னோம் நாங்கள் அது. ஆனா அந்த வார்த்தையெல்லாம் பேசி எல்லாம் வந்தோம், வெளியில வந்தோம், ஒன்றும் இது இல்லை சொன்னா. அப்போ போட்டோ கொடுத்தா எல்லாருக்கும், நாமளும் இந்த போட்டோவை ஆற்றுல வச்சோம். சொன்னா நம்ப மாட்டேன். அப்போ எங்க வீட்டை சுற்றி இருக்க வீடு கிடையாது, பக்கத்துல கோயில் இருக்கும், பக்கத்து வீடு கிடையாது, எதிர்த்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. நாங்க எங்க அந்த போட்டோவை வச்சோமோ அந்த இடத்துல இருந்து சிகரெட் வாசனை அடிக்க ஆரம்பிச்சோம். நாங்களும் பக்கத்துல யாராவது கட்டடம் கட்டுறா, குடிக்கிறாளா, இங்க குடிக்கிறாளா, இது குடிக்கிறாளான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை. அப்பதான் தெரிஞ்சது சித்த புருஷான்னா என்னன்னா எங்களுக்குள்ள. ஆனா இது நடக்க ஆரம்பிக்க அவரோட நாம எங்களுக்குள்ள ஓட ஆரம்பிச்சோம். அவரை பத்தி நிறைய தெரிஞ்சுட்டோம், நிறைய இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். இது வந்து நாங்க முதல் அனுபவம் பகவானை பத்தி நான் வந்து சொல்றது. அப்ப வந்து பகவான் ஏன் சிரிச்சாருனா, டே நீ இப்ப இப்படி போவ, கடைசியில என்ன தவிர்த்து நீ வேற எங்கேயும் போக முடியாது, இங்க வருவ பாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு நாம சங்கீர்த்தனத்துல எனக்கு அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட். திருப்பி இதாகி ஒய்ஃப் வந்து அவர் மேல பாட்டெல்லாம் எழுதி நாங்க பாட ஆரம்பிச்சு இந்த மாதிரி அந்த பந்ததி அவளுக்கு நாம சங்கீர்த்தனாலும் தெரியாது.